மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எய்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எய்ட்ஸ் வந்து இது வந்து ஏர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது. இன் 1986 வந்து யூரோப்பியன் எக்கனாமிக் கண்ட்ரி ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து கோப்பன் கலராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் 1 வந்து கெனடியாசிஸ் அதுக்கப்புறம் வந்து இன்டர் செல்லுலாராக இருக்குது. சூடோ மெம்பரேனஸ் இது பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸும் வந்திருக்கும் ஓரலில். வைரலில் வந்து HSV இன்ஃபெக்ஷனு. அதுக்கப்புறம் லீஷனில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஐட்டினோமைசிஸில் இருக்குது. ஈகோலி அதுக்கப்புறம் கிளெப்சியெல்லா நிமோனியா. அதுக்கப்புறம் வந்து கேட் ஸ்டாச்சாக இருக்குது. ட்ரக் ரியாக்ஷனில் வந்து அல்சரேட்டிவாக இருக்குது. எரித்ரோமா அப்புறம் மல்டிஃபார்மில் இருக்குது. ஃபங்கலில் வந்து அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோகாக்கஸ் அதுக்கப்புறம் நியோஃபோமஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூரால்ஜியல் ஃபேஷியல் பால்சி அதுக்கப்புறம் வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷனில் வந்து சைட்டோமெகலோ வைரஸ்ன்னு இருக்குது. குரூப் 1 வந்து லீஷன் இஸ் காமன்லி அசோசியேட்டட் வித் த HIV பெரிடோன்டைட்டிஸில் வந்து HIV கெனடியாசிஸ் இருக்குது. வந்து இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓரோஃபேஷியல் அசோசியேட்டில் வந்து கெனடியாசிஸ் HSVன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லீனியர் ஜிஞ்சைவல் எரித்ரோமா அந்த மாதிரி குரூப் 2 குரூப் 3ல இருக்குது. குரூப் 1ல் வந்து ஓரல் ஃபெரஞ்சியல் கெனடியாசிஸ் பற்றி பார்க்கோமா. அதில் வந்து சூடோ மெம்பரேனஸாக இருக்கும். எரித்ரோமேட்டஸ் ஓரோஃபெரஞ்சியல் கெனடியாசிஸில் வந்து சூடோ மெம்பரேனஸாக இருக்கும், எரித்ரோமேட்டஸாக இருக்கும். ஆங்குலர் கீலைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்பர் பிளாஸ்டிக்காக இருக்குது. டயக்னோஸ்டிக் அதுக்கப்புறம் வந்து மாடலைட்டிஸில் வந்து ஆன்டிஃபங்கல் தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் வந்து ஸ்வாப் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெக்மெண்ட்டில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபங்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஹேரி லியூகோப்ளேக்கியான்னு இருக்குது. ஹேரி லியூகோப்ளேக்கியா வந்து EBV அதுக்கப்புறம் வந்து வைரஸ் தான் வந்து அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எரித்ரோபிளாஸ்டோமஸ் அதுக்கப்புறம் வந்து வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. 90% ஆஃப் த பாப்புலேஷனில் வந்து இது இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து லேட்ரல் பார்டர் ஆஃப் த ட்ரங்க்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஹேரி லியூகோப்ளேக்கியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கப்போசி சார்க்கோமா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேக் மாதிரி இருக்கும். பிளேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்போமா கூட எய்ட்ஸாக வந்து வரும். இந்த செகண்ட் மோஸ்ட் காமன் ஆஃப் த நியோபிளாசம் வந்து நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்போமா வந்து HIV வந்து 60 டைம் அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ட் 60 டைம் ரிஸ்காக இருக்குது. லீனியர் ஜிஞ்சைவல் எரித்ரோமா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஜிஞ்சைவல் எரித்ரோமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூரோடாக்டிக் அல்சரேட்டிவ் ஜிஞ்சைவைட்டிஸ் இருக்கா. இதில் வந்து அல்சரேட்டிவ் ஜிஞ்சைவைட்டிஸ் சொல்கிறாங்க. நியூரோடாக்டிக் அல்சரேட்டிவ் ஜிஞ்சைவைட்டிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். டாக்டிக் அல்சரேட்டிவ் ஜிஞ்சைவைட்டிஸ் வந்து இருக்கும். நியூரோடாக்டிக் அல்சரேட்டிவ் ஜிஞ்சைவைட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். குரூப் 2ல் வந்து மைக்கோபாக்டீரியம் இன்ஃபெக்ஷனு ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து வந்து பிரைமரி டியூபர்குலோசிஸ், செகண்டரி டியூபர்குலோசிஸ். பிரைமரி டியூபர்குலோசிஸ் ஜிஞ்சைவா அதுக்கப்புறம் வந்து சாக்கெட்டு பக்டல் ஃபோல்டில் வரும். செகண்டரி டியூபர்குலோசிஸ் டங்கில் வரும். அதுக்கப்புறம் லிப்ஸில் வரும். ஆல்வியோலர் மியூக்கோசாவில் வரும். இதுவுமே வந்து டியூபர்குலோசிஸ் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ரோட்டிக் அல்சரேட்டிவ் ஸ்டொமாட்டிட்டிஸ்ன்னு இருக்குது. வைரலில் வந்து HSV வந்து அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் அதுக்கப்புறம் HPV வைரஸ்ன்னு இருக்குது. HPV வைரஸ் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு இருக்குது. HSV வைரஸ் வந்து அதுக்கப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். HPV வைரஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வல்கரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்கரிஸ் இருக்கிறதுக்கு ஃபேஷியல் எபித்தீலியல் ஹைப்பர்பிளேஷியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெர்பிஸ் ஜாஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து டயக்னோசிஸில் வந்து இவ்வளோ இருக்குது. HIVயில் வந்து பார்த்தோன்னா வந்து அக்டினோமைக்கோசிஸ்ன்னு இருக்குது. எபித்திலாய்டு அதுக்கப்புறம் வந்து மைகோசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்கல் கெனடியாசிஸ் இருக்குது. சைட்டோகோக்கஸ் அதுக்கப்புறம் வந்து ஹிப்டோகோக்கஸ் இதெல்லாமே இருக்குது. சைட்டோமெகலோ வைரஸ் இதெல்லாமே இருக்குது.